மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையமான யுபிஎஸ்சி தன்னுடைய தேர்வுகளில் பாதுகாப்பை மேம்படுத்த புது டெக்னாலஜியை யூஸ் பண்ண இருக்காங்க. அது என்னன்னு விரிவா பார்க்கலாம். டெக்னாலஜி நாளுக்கு நாள் புது பரிமாணத்துல வளர்ச்சியடைந்தே வருது. அந்த வகையில இந்த நூற்றாண்டுடைய ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது செயற்கை நுண்ணறிவு வளர்ச்சி நாம நினைச்சு கூட பார்க்க முடியாத ஏராளமான புதிய வாய்ப்புகளை உருவாக்கி இருக்கு. எல்லா துறைகளுடைய ஏஐ பயன்பாடு அசூர வேகத்துல வளர்ச்சியடைந்தே வருது. மருத்துவம், கல்வி, வணிகம், உற்பத்தி, மீடியா அப்படின்னு ஏஐ தேவை அதிகரிச்சுக்கிட்டே வருது. வளர்ந்து வரும் இந்த துறையின் தேவையை கருதி ஏஐ சார்ந்த புதிய படிப்புகளும் அறிமுகப்படுத்தப்பட்டு வருது. இப்படி அசுர வளர்ச்சி அடைந்து வரக்கூடிய ஏஐ டெக்னாலஜியை இப்போ யூபிஎஸ்சியும் பயன்படுத்த இருக்காங்க. ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் உள்ளிட்ட 15க்கும் மேற்பட்ட அகில இந்திய பணிகளுக்கான சிவில் சர்வீஸ் தேர்வுகள் அண்ட் பல போட்டி தேர்வுகளை நடத்தும் மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையமான யூபிஎஸ்சி இப்போ புது முயற்சியை அறிமுகப்படுத்தி இருக்காங்க. அதாவது தேர்வர்களோட முக அடையாளங்களை உறுதிப்படுத்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு அடிப்படையிலான டெக்னாலஜியை யூபிஎஸ்சி பயன்படுத்த இருப்பதா சொல்லி இருக்கிறாங்க. ஆகஸ்ட் மாதம் நடந்த தேசிய ராணுவ அகாடமி, கடற்படை அகாடமி அண்ட் ஒருங்கிணைந்த பாதுகாப்பு சேவைகளுக்கான தேர்வுகள்ல இந்த புது ஏஐ டெக்னாலஜி சோதனை முறையில பயன்படுத்தப்பட்டிருக்கு. குறிப்பா வட இந்தியால சில தேர்வு மையங்கள்ல ஏஐ தொழில்நுட்பம் மூலமா தேர்வர்களின் புகைப்படங்கள் டிஜிட்டல் முறையில வெற்றிகரமா சரிபார்க்கப்பட்டிருக்கு. இந்த புதிய நடைமுறை மூலமா ஒரு தேர்விற்கான அடையாள சரிபார்ப்பு நேரம் வெறும் 8 to 10 செகண்ட்ஸா குறைஞ்சிருக்கிறதா யூபிஎஸ்சி சொல்றாங்க. இது தேர்வு பாதுகாப்பில் கூடுதல் உறுதித்தன்மையை அளிப்பதா சொல்லப்படுது. தேர்வர்களோட கண்ணியத்தை வலுப்படுத்தவும், தேர்வு மையங்கள் அண்ட் தேர்வர்களுடைய என்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸை மேம்படுத்தவும் நேஷனல் இ கவர்னன்ஸ் உடன் இணைஞ்சு ஏஐ தொழில்நுட்பம் உருவாக்கப்பட்டிருக்கு. விரைவாகவும் மிக துல்லியமாகவும் செயல்படும் இந்த முக அடையாள சரிபார்ப்பு திட்டத்தை சிவில் சர்வீஸ் தேர்வுகள் உட்பட எதிர்கால அனைத்து தேர்வுகளுக்கும் பயன்படுத்த யூபிஎஸ்சி முடிவு செஞ்சிருக்கிறாங்களா? இதற்கான டிவைஸ் ப்ரொக்யூர்மென்ட் அண்ட் ஊழியர்களுக்கான பயிற்சின்னு நிலையான வழிகாட்டு நடைமுறைகள் உருவாக்கப்பட்டு வருவதா சொல்லப்படுது. இந்த ஏஐ டெக்னாலஜி மூலமா வெற்றிகரமான ஃபேஷியல் ஸ்கேனிங் செய்யப்பட்டதாகவும் யூபிஎஸ்சி தன்னுடைய தேர்வு நடைமுறைகளை நவீனமாக்குவதில் உறுதியாக இருந்தாலும் தேர்வுல ஆள்மாறாட்டம், முறைகேடு அண்ட் குளறுபடிகளை களைய வெளிப்படைத்தன்மையான அதிநவீன தொழில்நுட்பத்தை ஏற்றுக்கொள்ள உறுதி பூண்டிருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு.